ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகேவோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து போஸ்டர் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசப்படுது. ட்விட்டர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லா இடத்துல சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பட்டை கழிப்பது. அதை பற்றி என்னென்னு பேசப்பலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏகேவோட திரைப்படம்னா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பயங்கரமான வைப்பு. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம். ஏகேவோட படம் வந்து எப்படி வரப்போது, எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் வரதுக்கான வாய்ப்புக்கு வந்து கம்மியாக இருக்குது. அடுத்த வருஷம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் போகுது, குட் பேட் அகுலின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கில் அதில் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறாரு. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனிலாம் அவரோட திரைப்படம் சொல்லவே வேண்டாம். மார்க்காண்டி, திரிசலனா, நயன்தாரா, சிம்புது ஒரு படம், இந்த மாதிரி செம்ம அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து அவர் வந்து வந்து பயங்கர ஹிட் கொடுத்துருக்காரு. இந்த படம் கான்செப்டில் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப் வந்து கொண்டு வந்துருச்சு. ஏன்னா வந்து வேதாள படத்தை விட தூக்கமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கெட்டப் அந்த மாதிரி இருக்குது. இந்த வந்து டேட்டோ போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிங்க ட்ரெஸ் போகிற மாதிரி போட்டு அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதம் ஒரு ரியாலிட்டிக்காக ஒரு வேதாள படத்தில் எப்படி இருப்பீங்க, ஒரு நல்லவன்னு பார்ப்பீங்க, ஒரு காமெடின்னு பார்ப்பீங்க, ஒரு வில்லனும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி 3 கெட்டப்பும் இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லீக்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து 3 கெட்டப்பாக கெட்டப் 3 இல்லை, ஃப்ளாஷ்பேக் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து ஒரு இதில் வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கும் இந்த சீன் இப்படி இருக்குது, இந்த ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி சீன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் வந்து படம் வந்து திரைப்படம் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வந்து வெயிட் பண்ணணும். 8 மாதம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த திரைப்படத்துக்கான வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் படப்பிடிப்பு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் லுக் வந்து விட்டுருங்க. படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏன்னா வந்து சோசியல் மீடியாவில் எப்படிலாம் வைப் வந்து கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா? ஏன்னா வந்து இப்படி இருந்திருக்குமோ, இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, எக்ஸைட்டிங். எது ஒரு போஸ்டர் வச்சு இப்படி தானா படத்தை வந்து கணிக்கும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பில் நிறைய மக்கள் வந்து ஆர்வம் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்னடா இப்படி சீன் கிரியேட் பண்ணிக்கலாம், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு இதாகிடுச்சு. என்னடா ஒரு ஏகேவோட திரைப்படம் வரப்போகுது, அது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூசம் வந்து நல்லா உடம்புல வந்து சிலுக்கிற மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது படம். இது இப்போ படம் இல்லை, ஃபர்ஸ்ட் லுக் வந்து அந்த போஸ்டர் வந்து பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு வைப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டைட்டில் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜய் சார் கெட்டப் வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் வந்து வேறு லெவல் போக போதும் அப்படின்னு தான் நினைக்க போகிறோம். பார்க்கல. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அவர் படம் வந்து ஒரு மாசாக இருக்கும், நல்லா வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. நல்லா மார்க்கண்டின்லாம் வந்து மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து காமெடியில் இருக்கும், கதையில் இருக்கும். கதையில் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே ஸ்க்ரீன் பிளே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி திரிசலா, நயன்தாராவும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த செம படமும் உங்களுக்கு இப்போ நல்லா படம் வந்து நல்லா ஓடிருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணிக்கிறது, 2வது படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்துட்டு மிகப்பெரிய ஒரு அஜித் ரசிகர், மிகப்பெரிய ரசிகர். இவர் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வராரு, அவர் ரசிகரோட ரசிகர் சேர்ந்து என்னென்னத்தை வந்து புதுசாக வந்து கொண்டு வர்றாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லுக்லேயே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டப்பில் வந்து ஒரு இதில் வந்து போட்டு போய்க்கிறாரு. அந்த இது வந்து அப்படியே காட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோ வந்து ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக போட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து புள்ளிங்க போட்டு அதுக்கப்புறம் கோல்டெல்லாம் போட்டு ஒரு இதில் வந்து சைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக 3 கெட்டப் இதில் தான் இப்போ காட்டுப்பார் படத்தில். அப்படி நீங்களே கண்டுபிடிச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கொடுத்துட்டாரு. இந்த ஒரு சேலஞ்சாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரோட படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ வருஷம் பிடிச்ச படங்கள் என்ன சில படங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு அவர் படத்தில் எந்த படம் பிடிக்கும் அப்படின்றது வந்து கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏகேவோட படம் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஏகே படம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பிடிச்சிருக்கோம், நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஏகேவோட படம் எனக்கு இந்த படம் தான் இப்போ எனக்கு பர்டிகுலர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் எத்தனை முறை நான் தொடர்ந்து பார்த்துட்டு போயிடும் அப்படின்றது உங்கள் கருத்தில் சொல்லுங்கள். ஏன்னா ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எல்லா படம் பார்ப்பேன்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து ஃபேனாக சொல்கிறது. இப்போ ஒரு பர்டிகுலர் அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வேதாள படம் பிடிச்சி, இல்லை ரெட் படம் பிடிச்சிச்சு, எனக்கு அது விடாமறிச்சு போயிடுச்சு, இந்த மாதிரி மங்காத்தா பிடிச்சிச்சு, அது மாதிரின்றதை வந்து நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வில்லனாக பார்க்கலாம், நல்லவனாகவும் பார்க்கலாம், கெட்டவனாகவும் பார்க்கலாம். 3 கெட்டப்புலையும் இந்த படத்தில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு செம வாய்ப்பு அப்படி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பொங்கல் வந்து எப்போ வருண்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னொரு நாள் இன்னிலேருந்து காலண்டரை வந்து குறித்து வச்சுட்டே இருக்கணும். என்னைக்கிட வருது, என்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக
தொடர்ந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்து படத்தை வந்து ஒரு ஜாலியான லைஃப் வந்து என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன இந்த படத்தை ஃபஸ்ட் லுக்கை பற்றி என்னன்ற கருத்தில் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஎம்எஸ் தமிழில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.